ஹாய் குட்டீஸ், இன்றைய கதை கேட்க தயாரா? இன்றைய கதை மறந்து போன பொம்மை. அமைதியாக படுத்துக்கொண்டு கதையை கேளுங்கள். ஒரு சிறிய வீட்டில் அஜய் என்ற ஒரு சிறுவன் இருந்தான். அவன் மிகவும் சுறுசுறுப்பானவன். அவனுக்கு விளையாட மிகவும் பிடிக்கும். அவனுக்கு மிகவும் பிடித்த ஒரு பொம்மை இருந்தது. அது ஒரு குட்டி கரடி. அந்த கரடியை அவன் மிட்டு என்று அழைப்பான். ஆனால் அஜய் எப்பொழுதும் தன் கையில் இருப்பதை விட மற்றவர்களிடம் இருப்பதை பார்த்துதான் அவன் ஆசைப்படுவான். அம்மா, என் ஃப்ரெண்டு கிட்ட லேட்டஸ்ட் கார் இருக்கு. எனக்கு இந்த பழைய கரடி வேண்டாமா, புதுசாக தான் வேணும் என்று அடிக்கடி அடம் பிடிப்பான். அம்மா மெதுவாக சொல்வார், அஜய், உன்னிடம் இருக்கிறத மதிக்கணும்பா. ஆனால் அவன் கேட்கவே மாட்டான். அடம்பிடித்து கொண்டே இருப்பான். ஒரு நாள் மாலை நேரம் அஜய் மிட்டுவை எடுத்துக்கொண்டு அருகில் இருந்த பெரிய பூங்காவிற்கு சென்றான். அங்கே அவனது நண்பர்கள் கால்பந்து விளையாடிக் கொண்டிருந்தனர். அஜய், வாடா விளையாடலா என்று நண்பர்கள் கூப்பிட உற்சாகத்தில் மிட்டுவை அங்கிருந்த ஒரு மரத்தடி பெஞ்சில் உட்கார வைத்தான். மிட்டு, சமத்தா இங்கேயே இரு, நான் விளையாடிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு ஓடினான். விளையாட்டின் வேகத்தில் அவன் மிட்டுவை முற்றிலுமாக மறந்து போனான். நேரம் ஓடியது. இருட்டத் தொடங்கியது. அம்மா தூரத்தில் இருந்து கூப்பிட்டார், அஜய், இருட்டிடுச்சுப்பா, சீக்கிரம் வீட்டுக்கு வா. அஜய் வேர்க்க விறுவிறுக்க ஓடி வந்து அம்மாவின் கையை பிடித்து கொண்டு வீட்டிற்கு திரும்பினான். வீட்டிற்கு வந்ததும் கை கால் கழுவிவிட்டு சாப்பிட அமர்ந்தான். அவனுக்கு திடீரென்று நினைவுக்கு வந்தது. மிட்டு எங்கே? தன் அறை முழுவதும் தேடினான். கட்டிலுக்கு அடியில் பார்த்தான். அலமாரிக்கு பின்னால் பார்த்தான். எங்குமே மிட்டு இல்லை. சிறிது நேரம் யோசித்தான். அம்மா, மிட்டு பூங்காவிலே இருக்கு, நான் அதை மறந்துட்டேன் என்று கத்தினான். அவன் உடனே பூங்காவிற்கு ஓடினான். பூங்கா முழுவதும் தேடினான். அங்கிருந்த பெஞ்ச், புல், விளையாட்டு இடம் என்று ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்திலும் தேடினான். மிட்டு எங்கேயும் இல்லை. அவன் மெதுவாக உட்கார்ந்தான். கண்ணீர் தானாக வந்தது. அப்பொழுது தூரத்தில் ஒரு மெல்லிய டார்ச் லைட் வெளிச்சம் தெரிந்தது. ஒரு முதியவர் அஜயின் அருகே மெதுவாக நடந்து வந்தார். அவர் கையில் ஏதோ ஒன்று இருந்தது. தம்பி, ஏன் அழுதுட்டு இருக்க? இந்த பொம்மை உன்னுடையதா என்று கேட்டார். அஜய் நிமிர்ந்து பார்த்தான். அவன் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. அது அவனுடைய மிட்டு கரடி. ஆமாம் தாத்தா, இது என் மிட்டு, ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா என்று சொல்லி அதை ஓடிப்போய் வாங்கிக் கொண்டு தன் உயிர் நண்பனை இறுக்கமாக கட்டிக்கொண்டான். அந்த பெரியவர் சிரித்துக்கொண்டே சொன்னார், காத்து பலமா வீசுச்சா, இந்த கரடி பெஞ்சு கடியில் விழுந்துருச்சு தம்பி, நான் தான் எடுத்து வச்சிருந்தேன். உன் கண்ணில் இருந்த தவிப்பை பார்த்து இனிமே இதை நீ எப்பவுமே தொலைக்க மாட்டேன்னு தோணுது. அஜய் அன்று ஒரு பெரிய பாடம் கற்றுக்கொண்டான். அம்மா சொன்னது சரிதான். புது பொம்மைகளை விட என் கூடவே இருக்கிற இந்த மிட்டுதான் எனக்கு பிடிச்சமானவன். இனிமே இதை நான் குறை சொல்ல மாட்டேன் என்று மனதிற்குள் உறுதியெடுத்து கொண்டான். அஜய் மகிழ்ச்சியுடன் மிட்டுவை தூக்கி கொண்டு உற்சாகமாக வீட்டிற்கு ஓடினான். அன்று இரவு அவன் மிட்டுவை ஒரு நிமிடம் கூட விடாமல் அணைத்து கொண்டே நிம்மதியாக உறங்கினான்.
குட்டீஸ், இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்? நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நாம் சந்தோஷப்படணும். பிறர் கையில் என்ன இருக்குன்னு பார்த்து அதுக்கு நாம் ஆசைப்படக்கூடாது. புரியுதா குட்டீஸ்? ஓகே, இப்போது எல்லோரும் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை இழுத்து விடுங்கள். உங்கள் மனம் அமைதியாக இருக்கட்டும். இனிய கனவுகள்.